குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு. நீங்கள் அதை ஓதி வந்தால் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் வரையிலும் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாம விடாதுன்னு சொன்னாங்க. நீங்க அதை ஓதி வந்தால், குர்ஆனை நீங்கள் ஓதி வந்தால், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை நீங்கள் ஓதி வந்தால் அல்லாஹ்விடத்தில் அது பரிந்துரை செய்யும். எந்த அளவிற்கு என்றால் உங்களை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லும், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் வரையிலும் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள். தபாரக்கல்லதீ பியதிஹி முல்கு சூறாவை ஓதினால் உங்களுக்காக வேண்டி அது பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நின்று கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படிக்கப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்களின் மீதும் தபா தாபீன்களின் மீதும் நாதாக்களின் மீதும் ஷஹதாக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜிம்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இனி வருகை தர இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் என்றென்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் உடல் சுகத்தை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, நீண்ட நாள் வாழ்ந்து நல்லமல் செய்யும் நிர்பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் எண்ணிலையிலும் யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வைப்பானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தில் பிறந்தது. இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. நமக்கு கிடைத்த பாக்கியங்கள், அல்லாஹ் நமக்கு வழங்கிய அற்புதங்கள் ஏராளமானதாக இருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வெகுமதியாக கொடுத்த ஒன்று குர்ஆன். இந்த குர்ஆன் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாக்கியம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அற்புதம். உலகத்திலேயே குர்ஆனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்றால், மற்ற வேதங்கள் வந்தன, மற்ற வேதங்கள் எல்லாம் எழுதப்பட்டன. அது எழுதப்பட்ட வேதங்கள், கொடுத்த 4 வேதங்களில் எல்லாம் எழுதப்பட்ட வேதங்கள். ஆனால் குர்ஆனை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. யாரும் அதை எழுதவும் இல்லை, அல்லாஹ் எழுதி தரவும் இல்லை, ஏடுகளாக தரவில்லை. அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்வார்கள். முழுக்க முழுக்க குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் குர்ஆனில் இருக்கின்றது. காரணம், குர்ஆன் அல்லாஹ் பேசிய வார்த்தை. நாம் அடைந்திருக்கக்கூடிய பாக்கியம் நம் குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய பாக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய பாக்கியம். குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்கின்றன. குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியமும், குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியமும், கேட்கக்கூடிய பாக்கியமும், அதை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமும், அதை விலகக்கூடிய பாக்கியமும் எல்லாம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கின்றோம். அல்லாஹ் பேசிய வார்த்தையை நாமும் ஓதுகின்றோம். அல்லாஹ் பேசிய வார்த்தையை நாம் ஓதுகின்றோம். அல்லாஹ் பேசிய வார்த்தையை நாம் படிக்கின்றோம், விலகுகின்றோம், அதை பிறருக்கு சொல்லி தருகின்றோம். முழுக்க முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதினால் மட்டும் சிறப்பு என்ற ஒரு தலைப்பில் பேசலாம். குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் என்ற ஒரு தலைப்பில் பேசலாம். குர்ஆனை எந்த முறையிற்கு, எந்த தலைப்பிற்கு இழுத்து சென்றாலும் குர்ஆன் உயர்ந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும். அது இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த துறையில் குர்ஆனை கொண்டு சென்றாலும் குர்ஆன் உங்களுக்கு முதல் இடத்தில் நின்று கொண்டிருக்கும், உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக. சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் குர்ஆன். நீங்கள் குர்ஆனை எந்த வழியில் சென்றாலும் அது உங்களுக்கு வழிகாட்டும். குர்ஆனை ஓதினால் மட்டும் சிறப்பை மட்டும் நாம் பார்க்கலாம். குர்ஆனை மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குன. குர்ஆனை ஓதுனா என்ன சிறப்பு? குர்ஆனுக்கும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு? குர்ஆன் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள ஒரு கயிறு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள ஒரு கயிறு என்று சொன்னார்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தருகிறது என்று சொன்னார்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தருகிறது என்று சொன்னார்கள்.
அல்லாஹ் சொல்வான், இந்த குர்ஆனை நான் இறக்கி இருக்கின்றேன், இந்த குர்ஆன் வழிகேடிலிருந்து உங்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வரும் என்று சொல்கின்றான். இந்த குர்ஆன் நம்மை வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் கொண்டு வரக்கூடிய மார்க்கம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வைத்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றன யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓதுவதிலும் குர்ஆனை தினமும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் குர்ஆனை தொடர்படியாக ஓதி வருகின்றார்களோ, குர்ஆனை ஓதுபவர்களுக்கு அது மறுமை நாளிலே அதற்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள். யஅதி யௌமல் கியாமத்தி குர்ஆன் வரும் மறுமை நாளில் ஷஃபீஅன் லிஸாஹிபிஹி, யார் குர்ஆனை ஓதினார்களோ அவர்களுக்காக வேண்டி குர்ஆன் மறுமை நாளிலே அது அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வதற்காக வரும் என்று சொன்னார்கள். நமக்காக வேண்டி குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள். எவ்வளவு சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ்வினுடைய வேதம் என குர்ஆனில் இருந்து ஓதுகின்றாரோ அவருக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். யார் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு எழுத்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து ஓதினால் அவருக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, லாம் என்பது ஒரு வார்த்தை, மீம் என்பது ஒரு வார்த்தை என்று சொல்லி காண்பித்தார்கள். நீங்கள் குர்ஆனை ஒரு முறை ஒரே ஒரு வார்த்தையை, குர்ஆனில் உள்ள ஒரே ஒரு வார்த்தை ஓதினால் உங்களுக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். குர்ஆனுடைய சிறப்புகள், குர்ஆனை ஓதுவதினால் கிடைத்த நெருக்கங்கள், குர்ஆனை ஓதுவதினால் கிடைத்த அன்பளிப்புகள், குர்ஆனை ஓதுவதினால் கிடைக்கக்கூடிய பரக்கத்துக்கள் ஏராளமானதாக இருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் குர்ஆன் நம்மோடு இருக்க வேண்டும், எல்லா இடங்களிலும் குர்ஆன் நம்மோடு இருக்க வேண்டும். குர்ஆனின் மூலமாக சிறப்புகள் நமக்கு நிறைய உண்டு, குர்ஆனின் மூலமாக நமக்கு சிறப்புகள் நிறைய உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டு வழியா கிராஸ் பண்ணி போறாங்க. போற இடத்தில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன் ஓதி கொண்டிருப்பதை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று விட்டார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொண்டிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மறுநாள் காலையில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க வீட்டுல குர்ஆன் ஓதி கொண்டிருந்ததை நான் இரவு முழுக்க நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். நீங்கள் ஓதுவதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க கேக்குறீங்க தெரிஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் ஓதி அழகா ஓதி இருப்பேன் என்று சொன்னார்கள். குர்ஆனின் மூலமாக எவ்வளவு ஈர்க்கப்பட்டன. குர்ஆனுடைய ஓசையை கேட்டுதான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் கவனத்தை அல்லாஹ் திருப்ப வைத்தான். ஏராளமான வரலாறுகள், குர்ஆனின் மூலமாக கிடைத்த சிறப்புகள், குர்ஆனின் மூலமாக கிடைத்த சிறப்புகள். நீங்கள் குர்ஆனை ஓதினால் உங்களுக்கு மலக்குமார்கள் இறங்குவார்கள், உங்களுடன் மலக்குமார்கள் இருப்பார்கள். எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த இடத்தில் அமைதி இறங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். எந்த இடத்தில் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அங்கு மலக்குமார்கள் இறங்குகின்றனர் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ஓதினால் உங்கள் வீடுகளில் மலக்குமார்கள் நிரம்பி இருப்பார்கள். உங்கள் கடையில் ஓதினால் உங்கள் கடைகளில் மலக்குமார்கள் நிரம்பி இருப்பார்கள். வரக்கூடிய மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். ஒரு மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். நீங்கள் கடையில் ஓதினால் உங்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். நீங்கள் வீடுகளில் ஓதினால் உங்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். உங்கள் வீடுகளில் சக்கீனத்துகள் இறங்கும். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்துல தங்களுடைய குதிரையை கட்டி வச்சுட்டு குர்ஆன் இரவுல ஓதிக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த குதிரைக்கு அருகாமையில தன்னுடைய பிள்ளை இருக்காங்க, பிள்ளைய தூங்க வச்சிருக்காங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்துல ஓதிக்கிட்டு இருக்காங்க, குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்லுறாங்க, நான் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சேன், குர்ஆனை ஓத ஆரம்பித்ததும் என்னுடைய குதிரை மிளற ஆரம்பித்தது, ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சது. நான் பக்கத்துல குழந்தை இருக்கு, ஏதாவது ஆயிட போதுன்னு போய் பார்க்க போனேன். குர்ஆன் ஓதுவதை நிறுத்தினேன், குதிரையும் நிறுத்தி விட்டது, குதிரையும் சத்தம் போடுவதை நிறுத்தி விட்டது. நான் திரும்பவும் குர்ஆனை ஓதினேன், நான் திரும்பவும் குர்ஆனை ஓதினேன். திரும்பவும் அந்த குதிரை என்னை பார்த்து, குதிரை அந்த மிளற ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார்கள்.
அப்படியே நான் நிறுத்திட்டு வெளியே போய் பார்த்தேன். வானத்தில் இருந்து மேகங்களை போன்று ஏதோ ஒன்று சென்றது என்று சொன்னார்கள். இதெல்லாம் பார்த்த உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் காலையில வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதி கொண்டிருந்த நாயகமே, குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய குதிரை மிரளியது. நான் குர்ஆனை ஓதுவதை நிறுத்தினேன். குர்ஆன் ஓதி நிறுத்ததும் குதிரையும் நின்று விட்டது. இப்படியே நடந்து கொண்டிருந்தது. நான் வெளியே வந்து பார்த்தேன், யா ரசூலுல்லாஹ், ஏதோ வானத்திற்கு மேலாக ஏதோ ஒன்று சென்றதை நான் பார்த்தேன் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தது மலக்குமார்கள் என்று சொன்னார்கள். குர்ஆன் ஓதி கொண்டிருந்தீர்கள், நீங்கள் வந்தது மலக்குமார்கள். நீங்கள் இரவு முழுக்க ஓதி கொண்டிருந்தால் மலக்குமார்களை காலையில் பார்த்திருக்கலாம் என்று சொன்னார்கள். மக்களும் பார்த்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய இடங்களில் மலக்குமார்கள் வருவார்கள். அந்த இடத்தில் நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும். வீடுகளில் இன்று நிம்மதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருடைய வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ லா யதுகுலு ஷைத்தான், அந்த வீட்டுல ஷைத்தான் வர மாட்டேன்னாங்க. அந்த வீட்டுக்கு ஷைத்தான் வர மாட்டான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களுடைய வருகை இடமாக இருக்கும் அது என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் மலக்குமார்கள் வந்து போகும் இடமாக இருக்கும். உங்கள் விருத்தாளிகளாக நீங்கள் மலக்குமார்களை அழைப்பீர்கள். குர்ஆனை ஓதுவதின் மூலமாக ஒரு வீட்டுக்கு மலக்குமார்கள் விருந்தாளியாக வருகின்றார்கள். உங்களுக்காக துவா செய்வார்கள். இந்த குர்ஆன் நம்மில் எத்தனை நபர்கள் கற்று வைத்திருக்கின்றோம்? கற்றவர்கள் எத்தனை நபர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம்? எத்தனை நபருடைய வாழ்க்கையில் குர்ஆன் அனுதினமும் இருந்து கொண்டிருக்கின்றது? அன்பிற்கினியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றது. சஹாபாக்களை அந்தஸ்தை உயர்த்தியது. சஹாபாக்களுக்கு மத்தியில் சில சஹாபாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்தது குர்ஆன் தான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உபையே, நீங்க எனக்காக வேண்டி குர்ஆனை ஓதுங்கன்னாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை குர்ஆனை ஓத சொல்லி கேட்க சொன்னான். உங்களை அல்லாஹ் குர்ஆனை ஓத சொல்லி சொன்னான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் பேரை சொல்லியா அல்லாஹ் சொன்னா? என் பேரை சொல்லியா அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி சொன்னான்னு கேட்கும் பொழுது, சும்மாக்க உங்க பேரை தான் அல்லாஹ் சொன்னா, உங்க பேரை சொல்லி அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னான் என்று சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் பேசுவது இடத்தில் நாம் குர்ஆன் கொண்டு செல்கின்றது. சஹாபாக்களில் சிலரை அல்லாஹ் பேசுகின்றான். அவரை பேர்களை சொல்லி அவர்களை குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்ல வைத்தது, அந்த அந்தஸ்திற்கு கொண்டு சென்றது குர்ஆன் தான். இந்த குர்ஆன் நம்முடைய அந்தஸ்துக்களை உயர்த்தும், அல்லாஹ்விடத்தில் கண்ணியங்களை உயர்த்தும், நம்முடைய தரஜாக்களை உயர்த்தும், அல்லாஹ்வின் நெருக்கத்தை தரும் குர்ஆன். நீங்கள் ஓதி பாருங்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எனக்காக நீங்க குர்ஆனை ஓதி காமிங்கன்னுவாங்க. எனக்காக குர்ஆனை ஓதி காமிங்கன்னுவாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சு, ஆனா உங்களுக்கு நீங்க என்கிட்ட ஓதி கேட்கிறீங்களே கேட்கும் பொழுது, குர்ஆன் ஓதுவதை நான் கேட்க ஆசைப்படுறேன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஒரு இடத்துல கூடாரம் அமைச்சிருந்தோம். அந்த இடத்துல ஒரு கபூர்ல கம்பை ஊண்டிட்டோம். அந்த கபூருடைய இடத்துல இருந்து கபூருக்குள்ள இருந்து சூரத்துல் பக்ரா ஓதுற சத்தம் கேட்டுச்சுன்றாங்க. சூரத்துல் பக்ரா ஓதுற சத்தம் கேட்டது. அந்த கபருக்குள் இருந்து சூரத்துல் பக்ராவுடைய ஓசை எங்களுக்கு கேட்டது என்று சொல்கின்றார்கள். அந்த கபரில் வேதனை இல்லை என்று சொல்கின்றார்கள். காரணம், அங்கு சூரத்துல் பக்ரா அவருடைய கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தருகிறது என்று சொன்னார்கள். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கின்றது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா என்று யோசிக்க வேண்டும். எனக்கு குர்ஆன் ஓத தெரிகிறதா என்று கேட்க வேண்டும். நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? எனக்கு ஓத தெரிந்து நான் ஓதுகின்றேனா? குர்ஆனை அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதுகின்றேனா? யோசிக்க வேண்டும். யாரோ பேசியது அல்ல, யாரோ எழுதி வைத்தது அல்ல, அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்விற்கு உண்டான வார்த்தை, அல்லாஹ் பேசிய வார்த்தை. அது அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு குர்ஆனை ஓத தெரியுமா?
எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய ஆர்வம் இருக்கின்றதா? இன்னைக்கு எதிலெல்லாம் ஆர்வம் இருக்கு நமக்கு? எதெல்லாம் நமக்கு ஆர்வம் இருக்கு? 90கள்ல பட்டன் போன் யூஸ் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு டச் போன் யூஸ் பண்றாங்க. பட்டன் போன் யூஸ் பண்ணவங்க எல்லாம் டச் போன் யூஸ் பண்றாங்க. டெக்னாலஜி வளர வளர அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான வளர்ச்சியை கொண்டு வர்றாங்க. ஆனா குர்ஆன் ஓதுவதில் மட்டும் பின்தங்கியே இருக்கும். குர்ஆன் ஓதுவதில் மட்டும் பின்தங்கியே இருக்கின்றோம். இந்த உம்மத்திற்குண்டான அடையாளம் குர்ஆன். இந்த உம்மத்திற்குண்டான அடையாளம் குர்ஆன். உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது குர்ஆன். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு குர்ஆன்? இங்கெல்லாம் இங்க ஏடுகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கல. யோசிச்சு பாருங்க, இந்த ஏடுகளாக இந்த அலமாரிகளில் அடுக்கப்பட்ட குர்ஆன் சாதாரணமான அல்ல. இது அல்லாஹ் பேசிய வார்த்தை. நீங்கள் சாதாரணமாக இங்கு அடுக்கி வைத்திருக்க குர்ஆன் என்று நினைக்கின்றீர்கள். அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அது சொர்க்கத்தினுடைய அரபு மொழி. சொர்க்கத்தில் பேசக்கூடியது அரபு மொழியில் தான் பேசுவோம். கபரில் கேட்கக்கூடிய கேள்விகள் அதுவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? என்னோடு குர்ஆனை நான் எப்படி வைத்திருக்கின்றேன்? என்னோடு குர்ஆனை எப்படி நான் வைத்திருக்கின்றேன்? என் வாழ்க்கையில் குர்ஆன் எப்படி இருக்கின்றது? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை எடுத்துருவாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை எடுத்து முகத்துல வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபயபுகா அழுது கொண்டே செல்வார்கள். கலாமு ரப்பி இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வார்த்தை. கிதாபு ரப்பி இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வினுடைய வேதம் என்று சொல்லி குர்ஆனை பார்த்து அழுதார்கள். குர்ஆனை பார்த்து அழுதார்கள். குர்ஆனை ஓதினால் அழாமல் இருக்க மாட்டார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதினால் அழுவார்கள். குர்ஆன் கல்பை கரைக்கும். குர்ஆன் உங்கள் கல்புகளை கரைக்கும். புரியாதவர்களுக்கும் விளக்கத்தை தரும் குர்ஆன். குர்ஆனை புரியாதவர்களுக்கும் குர்ஆன் விளக்கத்தை தரும். கல்வை கரைக்கும். அது அர்த்தம் இல்ல. புரியாம நீங்க கேட்டாலும் குர்ஆன் உங்கள் உள்ளத்தை மாற்றும். புரியாம நீ கேட்டாலும் குர்ஆன் உள்ளத்தை மாற்றும். ஆனா அந்த குர்ஆனை நம்ம எவ்வளவு சாதாரணமா, குர்ஆனுடைய ஞாபகம் எப்போ வரும்? ரமலானுடைய மாசம் வந்தா குர்ஆனை ஓதலாம். ரமலானுடைய மாசம் வந்தால் குர்ஆனை ஓதுவோம். ரமலானுடைய மாசம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் குர்ஆனுக்குண்டான தொடர்பு. நமக்கும் குர்ஆனுக்குண்டான தொடர்பு ரமலானுடைய மாசங்களில் மாத்திரம்தான். இன்னும் வேடிக்கையான விஷயம், இன்னும் கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆனை ஓத தெரிந்து ஓதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை நபர்கள் கேட்ட நேரம் கிடையாது. நமக்காக இறங்கப்பட்டு எனக்காக செய்திகள் சொன்ன அல்லாஹ் அந்த குர்ஆனை ஓத சொல்லி இருக்கின்றான். ஓதாமல் இன்று நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கையில குர்ஆனை இல்ல. இதற்கோ நேரங்கள் ஒதுக்குகின்றோம். நான் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்க மாட்டோம். குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டோம். குர்ஆனை கேட்பதற்கு நேரம் ஒதுக்க மாட்டோம். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது நமக்கு இன்னைக்கு துனியாவுல. அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது துனியாவுல நமக்கு. ஆனா ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாரும் சந்திக்கணும். அப்போ அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்ட என்ன சொல்வீங்க? அல்லாஹ் நம்மை பார்த்து, உனக்கு நான் கொடுத்த கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கு உனக்கு நேரம் இல்லையா என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? நாம் என்ன இருக்கு? அல்லாஹ்வினுடைய வார்த்தை. யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? கல்புகள் சுமந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த குர்ஆன் கல்புகள் சுமந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய வார்த்தை உங்கள் கல்புகளில் இருக்கும். நீங்கள் ஓதினால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உங்கள் நாவுகள் வருகின்றன. நீங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதுகின்றீர்கள். நீங்கள் குர்ஆனை கேட்டால் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கின்றீர்கள். நீங்கள் குர்ஆனை விளங்கினால் அல்லாஹ்வுடைய பேச்சை விளங்குகின்றீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்க வேண்டும்! வாழ்க்கையில குர்ஆனை ஓத தெரியாமல் நமக்கு மௌத் வரக்கூடாது. குர்ஆனை ஓதாமல் நமக்கு மௌத் வரக்கூடாது. அதை விட கேவலமான மௌத் ஒன்று இல்லை. குர்ஆனை ஓத தெரியாமல், குர்ஆனை படிக்க தெரியாமல் சர்வசாதாரணமா குர்ஆனை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அது செய்த அற்புதங்கள், அது கொடுத்த பாக்கியங்கள், அது மாற்றிய பாக்கியங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியங்கள்! காஃபிர்களை எல்லாம் குர்ஆன் கேட்க வைத்தது. காஃபிர்கள் எல்லாம் குர்ஆன் ஓதுவதை கேட்க ஆரம்பித்தார்கள். அவ்வளவு பெரிய குர்ஆனை இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்ம வச்சிருக்கோம். குர்ஆனை வாங்கி தர்றோம். ஆனா ஓத நமக்கு நேரம் இல்லை. குர்ஆனை ஓதுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு குர்ஆன் நம்ம வாழ்க்கையில எத்தனை நபர்கள் ஓதி கொண்டிருக்கின்றோம்? தினமும் நான் குர்ஆன்ல இருந்து ஒரு பக்கத்தை ஓதுறேன், இல்ல ஒரு ஆயத்தை ஓதுறேன். குர்ஆன்ல இருந்து நான் தினமும் ஒரே ஒரு ஆயத்தை ஓதுகின்றேன். குர்ஆன் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து நான் தினமும் எவ்வளவு ஓதுகின்றேன் யோசித்து பாருங்கள். அது அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து நான் எவ்வளவு ஓதிக்கொண்டிருக்கிறேன் யோசியுங்கள்.
எனக்காக வேண்டி அது பரிந்துரை செய்யும் அல்லவா, அது நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, நீங்கள் அதை ஓதி வந்தால் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் வரையிலும் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாம விடாதுன்னு சொன்னாங்க. நீங்க அதை ஓதி வந்தால், குர்ஆனை நீங்கள் ஓதி வந்தால், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை நீங்கள் ஓதி வந்தால் அல்லாஹ்விடத்தில் அது பரிந்துரை செய்யும். எந்த அளவிற்கு என்றால் உங்களை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லும். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் வரையிலும் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறாவை ஓதினால் உங்களுக்காக வேண்டி அது பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நின்று கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் யோசியுங்கள். இந்த உலகத்தில் நான் செல்வந்தராக வாழ்ந்து விடலாம், நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். கபரில் யார் வருவா நமக்கு? கபரில் என்ன கொண்டு செல்ல போகின்றோம்? கபரில் யார் வந்து நமக்கு நிற்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிசாஹிபிஹி, ஷஃபீஅன் லிசாஹிபிஹி. குர்ஆன் நாளை மறுமையில உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக வரும், உங்களுக்கு தோழனாக வரும் என்று சொன்னார்கள். நமக்கு தோழனாய் வரக்கூடியது இங்க இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லையோ, ஆனால் குர்ஆனை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு குர்ஆன் நண்பனாக வந்து நிற்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பேசும் என்று சொன்னார்கள். பேசக்கூடியது குர்ஆன், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நமக்காக வந்து நிற்கக்கூடியது குர்ஆன். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? குர்ஆனை ஓத தெரிஞ்சவங்க நீங்க கையை தூக்குற எத்தனை பேரால கையை தூக்க முடியும்? நம்மால அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தரணும், ஓத தெரிஞ்சவர்களுக்கு தினமும் ஓதக்கூடிய வாய்ப்பை தரணும். அவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியமிக்கவர்களே, யோசியுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். குர்ஆனை ஓத தெரியாமல் எனக்கு மௌத்தை கொடுத்து விடாது என்று யோசியுங்கள். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை திறந்து பாருங்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய கலாமை படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையா என்று அழுங்கள். தினமும் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள், குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் தினமும் குர்ஆனை திறந்து அழுங்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிப்பதற்கு எனக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை என்று அழுங்கள். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை நான் ஓதாமல் இருக்க கூடாது, யா அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், உன்னுடைய கலாம் ஷரீஃபை நான் ஓதுவதற்குண்டான பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அந்த குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் வீடுகளில் குர்ஆனை தினமும் ஓதுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். நீங்க துனியாவுல செய்யற நன்மைகள்லயே ரெண்டு விஷயத்துல பொறாமப்படலாம். எதிலையும் பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்ன குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வும் ரசூலும் நீங்க எந்த விஷயத்தில பொறாமப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இரண்டே விஷயத்தில் நீங்கள் பொறாமப்படலாம். அவங்கள பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பொறாமையா இருக்கணும்னாங்க. ரெண்டு நபர்களை சொன்னார்கள். யாருக்கு குர்ஆன் ஓத கொடுத்து, குர்ஆனை அல்லாஹ் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, அவர் குர்ஆனை ஓதி ஆனா அல்லைலி அவர் இரவும் பகலும் ஓதிக்கொண்டே இருக்கின்றார். அவருடைய பகலை கழிக்கின்றார் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, அவருடைய இரவை கழிக்கின்றார் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக. அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறாமைப்படுங்கள் என்று சொன்னார்கள். ஒருவருக்கு செல்வம் கொடுத்து அது அல்லாஹ்வுடைய பாதையில் தருகிறார் என்றால் இவரை பார்த்து பொறாமைப்படுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு எப்படி இருக்கு குர்ஆன்? கொஞ்சம் இந்த ஜும்மா முடிஞ்ச உடனே யோசியுங்க, என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் குர்ஆனை தொடாம இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நான் வாழ்க்கையில் குர்ஆனை தொடாம இருக்கக்கூடாது. வீடுகளில் சென்றால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள், குர்ஆனை வாழ்க்கையில் எடுக்க சொல்லுங்கள், குர்ஆனை ஓத சொல்லுங்கள். வீடுகளில் குர்ஆன் ஓதட்டும். வீடுகளில் நாளை மறுமையில் அது நமக்கு வந்து நிற்கும். நாளை மறுமையில் வந்து நிற்கும். நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படி பிள்ளைகளை சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவர்களை சொல்லுங்கள், குர்ஆனை ஓத சொல்லி. ஓத தெரியாதவர்கள் எப்படியாவது முக்கியாவது கத்துக்கிறீங்க, கஷ்டப்பட்டாச்சு கத்துருங்க. குர்ஆனை ஓத தெரியாமல் மரணம் வந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க குர்ஆனை கஷ்டப்பட்டு ஓதினால் உங்களுக்கு 2 நன்மை தருவான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். உங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு கஷ்டமா இருக்கா? அந்த கஷ்டத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கூலியை தரேன் அல்லாஹ் சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை கஷ்டப்பட்டு ஓதினால் அதற்கு 2 கூலி என்று சொன்னார்கள். ஒன்று நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்காக கூலி, மற்றொன்று நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் அல்லவா அதற்காக கூலி தருகிறேன் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய பாக்கியம். குர்ஆனை தொட்டாலும் பாக்கியம் தான்.
குர்ஆனை தொட்டாலும் பாக்கியம்தான், குர்ஆனை பார்த்தாலும் பாக்கியம்தான், குர்ஆன் ஓதுவதை கேட்டாலும் பாக்கியம்தான், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தாலும் பாக்கியம்தான், கற்றுக்கொண்டாலும் பாக்கியம்தான், அதற்காக வேண்டி செலவு செய்தாலும் பாக்கியம்தான், நன்மைதான். நன்மைகளை வாரி கொட்டு தரக்கூடிய குர்ஆன் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு அலங்காரமா இருக்குது, ஒரு ஷோகேஸ் பொருளை நம்ம வச்சிருக்க குர்ஆன். அது கல்புகளை அலங்கரிக்கக்கூடியது, உங்கள் வீடுகளை அல்ல. குர்ஆன் நம்முடைய கல்புகளை அலங்கரிக்கக்கூடியது, நம்முடைய உள்ளங்களை அலங்கரிக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடியது. வீடுகளின் அலமாரிகளை அல்ல. நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை குர்ஆனுடைய வாழ்க்கையாக மாற்றுங்கள். குர்ஆனை ஓதி பாருங்க. கொஞ்ச நேரம் அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று யோசித்து ஓதி பாருங்கள். அது தரக்கூடிய இன்பம் வேறு எதிலும் இல்லை. குர்ஆன் ஓதும் தரக்கூடிய பாக்கியம், அது இருக்கக்கூடிய இன்பம் வேறு எதிலும் இல்லை. வேற எதிலும் இல்லை. குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தவிர வேற எதிலும் இல்லை. அதனால வாழ்க்கையில குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை ஓதுவோமா? சத்தமா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் தினமும் வாழ்க்கையில ஒரு பக்கமாச்சு, குறைஞ்சது ஒரு பக்கம் ஓத தெரிஞ்சவங்க அதிகமா ஓதுறவங்க ஓதுங்க, முடியாதவங்க ஒரு பக்கமாச்சு. என் நாள் இல்லை, என் வாழ்க்கையில குர்ஆன் ஓதாத நாள் இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாக்கியத்தை வாங்க. எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்காதுங்க. குர்ஆன் யாருக்கும் வயசு எல்லாம் இல்லை. வயசு வச்சுலாம் குர்ஆன் ஓத முடியாது. யாரானாலும் குர்ஆன் ஓத முடியும். அதற்கு ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆசை இருக்க வேண்டும். உங்கள் ஆசை தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவார். அதனால வாழ்க்கையில குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை எடுத்துக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதலாமா? ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதாம நம்முடைய நாட்கள் கழியக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கும் சரி, வீட்டுல உள்ளவங்களுக்கும் சொல்லணும். என் வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சூரா ஓதிடணும். சூரத்துல் பக்கரா ஓத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் பக்கரா ஓத சொன்னாங்க. அது உங்களுக்கு பர்க்கத்து தரும்னாங்க. வீட்டுல பெரிய பிரச்சனைகள் வராதுன்னாங்க. ஷைத்தான் உள்ள வர மாட்டான்னாங்க. ஷைத்தான் உள்ள வர மாட்டான். உங்களுக்கு எந்த அசதும் வராது. உங்களை பாதுகாக்கும். அது எப்படி பாதுகாக்கும்? அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போதான் தப்பத் யதா அபீ லஹப் அந்த சூரா இறங்கிச்சு. அபூ லஹபுடைய மனைவி கல்ல கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் அடிக்கலான்னு சொல்லிட்டு கல்ல கொண்டு வந்து அடிப்பதற்காக வேண்டி கொண்டு வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வர்றத பார்த்தா கொஞ்சம் மோசமா இருக்கு. அபூ லஹபுடைய மனைவி வர்றாங்க, கையில கல்லோடு வர்றாங்க. அவருடைய பார்வை கொஞ்சம் மோசமா இருக்கு. என்ன செய்யலாம் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே அமைதியா இருங்கன்னாங்க. வந்த மனைவி, அந்த பெண் வந்த பெண் நேரா வந்து அபூபக்கர் சித்திக் கிட்ட வந்து, எங்க உங்களுடைய நண்பர், எங்க உங்க நண்பர் முஹம்மது எங்க என்று கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிடுச்சு, இங்க ஏதோ நடக்குதுன்னு விளங்கிட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பொய் சொன்னதே கிடையாது. வாழ்க்கையில அவங்க பொய் சொன்னதே கிடையாது. எவ்வளவு சீதேவியா வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு இனி வரும் காலங்கள் அந்த பாக்கியத்தை தரட்டும். அப்ப சொல்லிட்டாங்க, அபூபக்கரை விட அல்லாஹ் தான் அதிகம் அறிந்தவர் என்று சொல்லி விட்டார்கள். வந்த பெண்மணி போயிட்டாங்க. இது சொல்லிட்டு சொல்லுறாங்க, ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லுறாங்க, யார் குர்ஆனை ஓதி வருவார்களோ ஹிஜாபம் மஸ்தூரா, அவர்களுக்கும் அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கும் மத்தியில் ஹிஜாபம் மஸ்தூரா, அல்லாஹ் ஒரு திரையிட்டு விடுவார் என்று சொல்கின்றார்கள். அவங்க எதிரியா பார்க்க முடியாது. நீங்க குர்ஆனை ஓதினீங்கன்னா உங்கள் எதிரிகளிடம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனாலதான் வீட்டுல கடையில எல்லாம் சூரத்துல் யாசீன் ஓத சொல்லுவாங்க. கண்டிஸ்டி வராம இருக்க, யாருடைய போட்டிகளும் நம்மை தாக்காம இருக்கிறதுக்கு தான் குர்ஆனை கடைகள்ல ஓத சொல்லுவாங்க. காரணம் அதுதான். பெரியவங்க எதையும் சும்மா சொல்லல, ஹதீஸினுடைய ஆதாரத்தோடு சொன்னாங்க. வாழ்க்கையில வீடுகள்ல குர்ஆனை ஓதணும், வீடுகள்ல குர்ஆனை ஓதணும், கடைகள்ல குர்ஆனை ஓதணும், நம்முடைய பாதுகாப்புக்கு குர்ஆனை ஓதணும். அது நூறன் முபீனா, அது தெளிவான ஒரு நூறா வந்தது நமக்கு. அதனால வாழ்க்கையில குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு முடிவெடுங்க, இந்த ஜும்மாவுல முடிவெடுங்க, எனக்கு இதற்கு பிறகு குர்ஆன் ஓத தெரியாம இருக்கக்கூடாது. ரமலான் வருது, இந்த ரமலானுக்குள் நான் குர்ஆனை ஓதி இருக்க வேண்டும், அந்த கலாம் ஷரீஃபை ஓத வேண்டும். அடுத்தபடியாக மௌத் வரையிலும் எனக்கு அந்த கலாம் ஷரீஃப் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில். நியத்து வையுங்கள், யா அல்லாஹ் இப்பொழுது முடிவெடுக்கின்றேன், குர்ஆனை ஓத வேண்டும் என்று நான் இப்பொழுது முடிவெடுக்கின்றேன், எனக்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாய் என்று கேளுங்கள். அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யா அல்லாஹ் மௌத் வரையிலும் எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லாஹ், என் மௌத் நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லாஹ், என் ரூஹ் பிரியும் பொழுது குர்ஆன் ஓதிக்கொண்டே நான் ரூஹை பிரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ தாபியீன்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை
மரணித்தார்கள். தங்களுடைய மரண நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டே மரணம் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாகும் பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எத்தனை சஹாபாக்கள், எத்தனை தாபிஈன்கள், எத்தனை இறைநேசர்கள் குர்ஆனின் மூலமாக வாழ்க்கையை கழித்தார்கள். குர்ஆனுக்காகவே வாழ்க்கையை கழித்தார்கள். இரவு முழுக்க நின்று கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். அவர்கள் அவ்வளவு பேரின்பம் அதில் இருக்கின்றது. அதில் அவ்வளவு பேரின்பம் இருக்கின்றது. வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தையும், நம் குடும்பத்தார்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய வீடுகள் குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக, நம்முடைய கடைகள், நம்முடைய தொழில்களில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை வாழ்க்கை முழுக்க குர்ஆனுடைய வாழ்க்கையாக நமக்கு வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.